துறவியின் அன்பு. ஒரு கோவில் மண்டபத்தில் ஆன்மீக சொற்பொழிவாற்றி கொண்டு துறவியின் பேச்சு பிடிக்காமல் ஒருவன் ஒரு கல்லை அவர் மீது வீசினான். அக்கல் துறவியின் தலையில் பட்டு காயத்தை ஏற்படுத்தியது. துறவியின் துன்பத்தை கண்ட மற்ற பக்தர்கள் எழுந்தோடி அந்த இளைஞனை பிடித்து தாக்க துவங்கினர். அதை கண்ட துறவி அவனை அடிக்க வேண்டாம், அவனை தன்னிடம் அழைத்து வரும்படி செய்கை செய்தார். அவரது சொற்களுக்கு இணங்கிய பக்தர்கள் இளைஞனை மேடைக்கு இழுத்து சென்றார்கள். பயத்தோடு நின்ற அவனை பார்த்து சிரித்து கொண்டே துறவி அருகில் வைக்கப்பட்டிருந்த தட்டிலிருந்த மாம்பழம் ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினார். அவன் பயத்துடன் தயங்கினான். அவனை தண்டிக்காமல் அவனுக்கு பழம் தருகின்றீர்களே சுவாமி என்று பக்தர்கள் கூச்சலிட்டார்கள். அவர்களை அமைதிப்படுத்திய துறவி கூட்டத்தினரை பார்த்து கூறினார், ஓரறிவு உடைய மரமானது தன் மீது கல் எறிபவனுக்கு பழத்தை தருகின்றது. ஆறறிவு உடைய நான் எனக்கு துன்பம் செய்தவனுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டாமா? துறவி கூறியதை கேட்டவுடன் அவர் பாதங்களில் தடால் என்று விழுந்து அழுதான் அந்த இளைஞன். நீதி. நமக்கு ஒருவர் தீயதை செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.